ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரசமலாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் பண்ணிடுங்க அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் பால் 1 லிட்டர் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றுங்க பால் தெரியறதுக்கு. பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை எடுத்து கர்ச்சீஃப் இல்லைன்னா மெல்லிசான துணியில் போட்டு நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கப் சில் வாட்டர் ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் எலுமிச்சை பழத்தோட ஃப்ளேவர்லாம் போகும். நல்லா புழிஞ்சு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் அதை நல்லா தொங்க விட்டுருங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் எடுத்துடலாம். இதை இப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீர் நல்லா சாஃப்டாகவும் தண்ணியில் போட்டால் உடையாமல் வரும். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பால்ஸாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் இதை நல்லா உருட்டிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண பன்னீர் ஒரு 10 பால்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் சர்க்கரை இப்போ 1 கப் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ இதை மூடி 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம உருட்டி வச்சுருக்க பன்னீர் பால்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் பால்ஸ் எல்லாம் நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ இது சர்க்கரை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரப்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பேனில் 400 மில்லி பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் குங்குமப்பூ போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பாலை கொதிக்க வைங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பால் இந்த மாதிரி நல்லா ஆட விட்டு நல்லா கட்டியாக இருக்கும். இப்போ இதில் பிஸ்தாவும் பாதாமும் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரப்டி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம பன்னீர் பால்ஸ் மேலே ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ரசமலாய் ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.